எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் குட்டி ஃபார்மர். நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டு இந்த மருந்து அடிக்கிற மாதிரி அது எதுக்குன்னு போட்டோன்னா மல்பெரி லீஃபில் தண்டு துளைப்பான் நோய் மற்றும் இலை சுருட்டல் நோய் வருது. அதற்காக தான் நம்ம அந்த கெமிக்கலை அப்ளை பண்ணோம். இந்த மாதிரி முனையில் கட் ஆயிடுது. இப்போ நம்ம கெமிக்கல் அடிச்சதுலேருந்து சைடில் கொஞ்சம் லைட்டாக துளுப்பு வந்துருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இலையில் ஓட்டை போட்டு பூச்சிங்க சாப்பிடுது. இது ரெண்டாவது ப்ராப்ளமா. மூணாவது இந்த மாதிரி முடுகு வருது, அப்படியே சுருண்டு போச்சு. இது மடுகு நோய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மாவு பூச்சி வரும். அதிகப்படியாக நம்ம தோட்டத்தில் இருக்கிறது இலை சுருட்டல் நோய் தான். அது ஏன் வந்ததுன்னா அதிகமான ப்ராப்ளம் இலை சுருட்டல் நோய் தான். நம்ம பிரான்ச்சஸ் கட் பண்ணி விட்டு மறுபடியும் கிராப் வளர்றதுனால அந்த நோய் தாக்குதலுக்குள்ளாயிடுச்சு. இது எதனால் அதிகப்படியாக வந்ததுன்னா, நம்ம இந்த பழைய தோட்டம் ஸ்கிராப் அடிமண்டை வெட்டவே இல்லை. முனை வரைக்கும் அறுத்து போட்டு மீதி அப்படியே நல்லா தடையெல்லாம் விட்டுணும். இதுலேருந்து நோய் பக்கத்து கைனிக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. இதுதான் மெயின் ரீசன். நான் உபயோகப்படுத்தின கெமிக்கல் என்னென்னா, டாடா ப்ராடக்ட் இல்லை, டாப் கோர் இன்செக்ட்சைடு டைமெத்தட் 30%. இந்த கெமிக்கல் தான். இது பட்டுப்புழு கெமிக்கல்ஸ் விற்கிறாங்கள்ல, அந்த இடத்துல வாங்கினது. இதனுடைய விலை 250 ரூபா 1/4 லிட்ரு. அந்த ப்ரைஸில் தான் வாங்கினேன். பிடிச்சா ஏற்றுங்க, இல்லை பிடிச்ச தகவல் தேடி கற்றுக்கின தகவலை அடுத்தடுத்த விவசாயிகளுக்கு பகிர்ந்துங்க. என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளுக்காக நான் உங்கள் குட்டி ஃபார்மர்.